என் பெயர் கதிரவன். கல்லூரி படிக்கும்போது கவிதாவும் நானும் காதலித்தோம். எங்கள் காதல் கல்லூரியில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும். அந்த அளவிற்கு நாங்கள் காதலித்தோம். காலங்கள் கடந்தன. எங்கள் காதல் விஷயம் கவிதாவின் வீட்டிற்கு தெரிந்தது. எங்கள் இருவர் வீட்டிலும் பெரிய வசதியெல்லாம் கிடையாது. நாங்கள் மிடில் கிளாஸ் தான். கவிதாவிற்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். கவிதா சின்ன வயசுலே அவங்க அப்பா இறந்துட்டாரு. கவிதாவின் அம்மா அவர்களின் அம்மா வீட்டில் இருந்துதான் கவிதாவை வளர்த்தார்கள். கல்லூரி படிப்பு முடிந்தது. கவிதாவிற்கு வீட்டில் திருமண ஏற்பாடு செய்தார்கள். எனக்கும் பெரிதாக வேலை ஒன்றும் இல்லை. நான் ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்த பிறகு கவிதாவை திருமணம் செய்து கொள்வேன் என்றேன். ஆனால் அவர்களின் வீட்டில் அவளுக்கு திருமண ஏற்பாடு செய்தார்கள். வேறு வழியின்றி கவிதாவை நான் திருமணம் செய்தேன். திருமணம் நடந்து இன்றோடு 3 வருடம் ஆகிறது. எங்களுக்கு 2 குழந்தை. 2வது குழந்தை பிறந்து 2 மாதங்கள் தான் ஆகிறது. வீட்டின் பொறுப்புகள் அதிகமானது. சரியான வருமானம் இல்லை. ஆனால் கிடைக்கும் வருமானத்தில் கவிதாவையும் குழந்தையும் நான் நன்றாக பார்த்து கொண்டேன். காலங்கள் கடக்க அவளுக்கு நான் சம்பாதிக்க பணம் பத்தவில்லை. அடிக்கடி சண்டை போட ஆரம்பித்தாள். வீட்டிற்கு வந்தாலே எரிச்சலாக பேசுவாள். என்னதான் ஏன் தான் உன்னை கல்யாணம் செய்தேனோ, என் வாழ்க்கையே வீணாய் போய்விட்டது என்று புலம்பி தீர்ப்பாள். நாட்கள் செல்ல செல்ல வீட்டிற்கு போவதற்கே மனமில்லை. சரி, நான் தான் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று நினைத்து அவளுக்கு பிடித்த சிலவற்றை வாங்கி கொண்டு சென்றாலும் திட்டி தீர்ப்பாள். உன்னால் இவ்வளவுதான் வாங்கி கொடுக்க முடியும், உன்னால் இதை மட்டும்தான் செய்ய முடியும் சிறிது என்று சொல்வாள். சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இப்பொழுதே இவ்வளவு வாங்கிவிட்டாய், இனி அடுத்து வரும் நாட்களுக்கு செலவுக்கு என்ன செய்வாய் என்று திட்டி தீர்ப்பாள். என்னதான் செய்ய வேண்டும்? வாங்கி கொடுத்தாலும் தவறு, வாங்கி கொடுக்கவில்லை என்றாலும் தவறு. அப்பொழுதுதான் ஒரு யோசனை தோன்றியது. சம்பள பணத்தை வாங்கி அவ கையில் கொடுத்து விடலாம். அவளே அனைத்தும் பார்த்து கொள்ளட்டும் என்று முடிவெடுத்தேன். மறுமாதத்தில் சம்பள பணத்தை அவளிடம் கொடுத்தேன். எனது செலவிற்காக அவ்வப்பொழுது அவளிடம் பணம் கேட்பேன். அதுவும் அத்தியாவசிய தேவைக்காக தான் இருக்கும். அப்பொழுதும் திட்டி தீர்ப்பாள். எங்களுக்குள்ளே இருந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது. அவளின் இந்த செயல் அவள் மீது எனக்கு ஒரு விதமான வெறுப்பை ஏற்படுத்தியது. ஆனாலும் குழந்தைக்காக நாம் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும் என்று பொறுமையாக இருந்தேன். வேலைக்கு போய்விட்டு வந்தால் வீட்டில் திட்டி தீர்ப்பாள். அதையும் சகித்து கொண்டேன். இரவு நான் அவள் அருகே சென்றால் பக்கத்தில் கூட வரவிட மாட்டாள். அவளிடம் சம்பளத்தையும் கொடுத்தாச்சு, பிடித்ததையும் வாங்கி கொடுத்தாச்சு. இதற்கப்புறமும் என்னை ஏன் ஒதுக்கி வைக்கிறாய் என்று கேட்டால், என்னால் முடியலை, எனக்கு டயர்டாக இருக்கு என்று கத்தி தீர்ப்பாள். அவளின் உணர்வுகளை நான் புரிந்து கொண்டேன். 1 நாள் 2 நாள் என்றால் பரவாயில்லை, ஏன் 1 வாரம் என்றாலும் கூட பரவாயில்லை. நான் அவள் அருகே செல்லும் ஒவ்வொரு நாளும் அவள் இப்படி தான் கூறினாள். இப்பொழுதெல்லாம் அவளுடன் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு வரவில்லை. ஆனாலும் என் ஆசைகளை நான் யாரிடம் கொட்டி தீர்ப்பது? நானும் சராசரி மனிதன்தானே. எனக்கும் ஆசைகள் பாசங்கள் என்று இருக்காதா? காதலித்து திருமணம் செய்தவளை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னால் முடிந்த அளவிற்கு அவளுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்க தான் செய்கிறேன். ஆனால் அவள் இப்பொழுதெல்லாம் என்னை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பயன்படுத்த ஆரம்பித்தாள். அவளுக்கு தேவையான பணத்தை என்னிடமிருந்து பெற்று கொள்ள நினைக்கிறாள். அது ஒன்றும் தவறில்லை. அவளுக்கும் குழந்தைக்கும் வேண்டுவதை நான் தானே பார்க்க வேண்டும். ஆனால் அது இங்கு பிரச்சனை இல்லை. நான் எப்படி அவர்களை பார்த்து கொள்கிறேனோ அதேபோல் என்னை கவனிப்பதும் அவளின் கடமையும் தானே. என் உணர்வுகளை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நிஜமாகவே இவள் நம்மளை காதலித்து தான் திருமணம் செய்தாளா என்ற சந்தேகம் கூட எனக்கு வந்தது. இதனாலேயே அடிக்கடி நான் குடிக்க ஆரம்பித்தேன். நான் ஒன்றும் குடிகாரன் கிடையாது, பொறுப்பானவன்தான். ஆனால் அவள் என்னை இத்தனை பாடு செய்யும் பொழுது என்னால் என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. கோபத்தை யாரிடம் காட்டுவது என்று தெரியவும் இல்லை. அதனால் அடிக்கடி குடிக்க ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் உடல் தேவை, இன்னொரு பக்கம் மன தேவை. அன்பாதலாக பேச யாராவது ஒருவர் எனக்கு கிடைத்து விட மாட்டாரா என்ற ஏக்கம் எனக்கு இருந்தது. ஆனால் இது தவறு கதிரவன். உனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது, அதற்காகவது ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று பல நேரங்களில் என்னை நானே மாற்றிக்கொள்வேன். நாட்கள் இப்படியே கடந்தது. அன்று ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரும் வழியில் கவிதாவுக்கு மல்லிகைப்பூ என்றால் பிடிக்குமல்லவா, வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்து கவிதாவுக்காக 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு வந்தேன். வீட்டுக்கு போய் கவிதாவிடம் நான் மல்லிகைப்பூவை கொடுத்தால், என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு திடீரென்று மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கிறாய், என்ன நீ ஏதோ தப்பு பண்ணுறியா? அந்த தப்பை மறைக்கிறதுக்கு எனக்கு வாங்கி வந்து வருகிறாயா?
என்று கோபத்தில் கத்த ஆரம்பித்தாள். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நான் எவ்வளோ முறை சத்தியம் பண்ணி கூட சொன்னேன், உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னாலும் கவிதா அதை நம்பவே இல்லை. நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லிட்டு இதுக்கு ஒரு சண்டையும் போட்டுவிட்டு கோபமாக போய் படுத்துக்கிட்டாள். ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் அந்த பூவை எடுத்து சாமி படங்களுக்கு போட்டேன். கவிதா மேலே இருந்த கொஞ்ச நெஞ்ச பாசமும் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டு. ஒருவேளை அவளுக்கு தாம்பத்தியத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட என்கிட்ட அதை அன்பாக பொறுமையாக சொல்லலாம். இல்லை எனக்கு பிடிக்கலனாலும் அதை வெளிப்படையாக பேசலாம். ஆனால் நான் என்ன பண்ணாலும் தப்பு, எது செய்தாலும் தப்புன்னு என்னை பார்க்குற நேரமெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ணுறது? இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவகிட்ட நான் போனேன். ஏண்டி இப்படி பண்ணுற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் 2 பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த வாழ்க்கையில் காதல் என்கிற ஒன்று இருக்குதா? எதுக்கு என்னை உன்கிட்ட வரவிட மாட்டேங்கிற அப்படின்னு நான் கேட்டதுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்னவெல்லாம் வாங்கி கொடுக்குறான் தெரியுமா என்று கோபமாக கத்தினாள். அவர் ஒரு நல்ல வேலையில் இருக்கார், அதனால் அவரோட மனைவிக்கு அவர் வாங்கிட்டு கொடுக்காரு. ஆனால் என் நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எப்படி ஒரு சூழ்நிலையில் நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு தெரியும் என்று நான் கூறிக்கொண்டு இருக்கும்போதே, இதெல்லாம் நல்லா பேசு, குழந்தை பெற்றுக்கிட தெரிந்தது என்றால் இப்போ இதையும் நீதான் பார்த்துக்கணும் அப்படின்னு விடுவென்று பேசினாள். சரி, கோவப்படாத, நான் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறேன் என்று கூறி அவளிடம் ஆசையாக கேட்டு நெருங்கினேன். என் ஆசைக்கு அவள் இணங்கவே இல்லை. என்ன கவிதா உனக்கு பிரச்சனை? நான் உன்னோட புருஷன். எத்தனை நாளாக என்னை தள்ளி வச்சிருக்க? உன் பக்கத்தில் கூட என்னை படுக்க விட மாட்டேங்கிற. என் உணர்வுகளை நீ புரிஞ்சுக்க மாட்டேயா? நான் காதலித்து கல்யாணம் பண்ண மனைவி என்கிட்ட வரக்கூடாதென்றால் எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டாயா கவிதா? எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். அடுத்தவர்களோடு உன்னை கம்பேர் பண்ணாத. நம்மளை விட மோசமான சூழ்நிலையில் எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் உனக்கு எந்த குறையும் வைக்கலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னையும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன? இங்கே பாரு, பேராசைப்பட்டால் நம்ம வாழ்க்கை நடு ரோட்டுக்கு வந்துடும். கவனமாக இருந்துக்கோ கவிதா என்று அட்வைஸ் பண்ணேன். அதுக்கு அவள் அமைதியாக இருந்தாலோ இல்லை பேசாமல் போகிறீங்களான்னு சொல்லியிருந்தாலோ பிரச்சனை இல்லை. நீங்கள் பேசுகிறது எனக்கு எரிச்சலாக இருக்குது. கிட்ட வராதீங்க, அங்கிட்டு போய் படுங்க என்று என்னை ஒதுக்கிவிட்டு போய் தூங்க ஆரம்பித்தாள். அன்று முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. எங்களுக்குள் இருந்த காதல் மொத்தமாக அழிஞ்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. கவிதா என் உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாள், என் ஆசைகளை பூர்த்தி செய்யவும் மாட்டாள். அதனால் எனக்குன்னு ஒரு துணை வேணும். அது உடம்பு சுகத்துக்காக மட்டும் இல்லை, என் மன ஆறுதலுக்காகவும் என்று அன்று முடிவெடுத்தேன். மறுநாள் காலை விடிந்தது. எனக்கு அதே சிந்தனைதான். நாம் என்ன செய்வது? நம்மை புரிந்து கொள்ளும் பெண்ணை எங்கே தேடுவது? அந்த பெண்ணால் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. அதேபோல் என் உணர்வுகளை புரிந்து கொண்டு எனக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளவும் வேண்டும். அப்படி ஒரு பெண் யாராக இருக்கும் என்று நினைத்தேன். அப்பொழுதுதான் என் அத்தையிடமிருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது. சொல்லுங்க என்றேன். அவர்களை நான் அத்தை என்று கூறியதில்லை. வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசுவேன். அவங்களுக்கும் வயசு 38 தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படி தெரிய மாட்டாங்க. ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே கணவன் இறந்து விட்டார்கள். ரொம்ப ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் இருப்பாங்க. அவர்களின் தனிமையை போக்கிக் கொள்ள ஆன்மீகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஜாதகம், தெய்வம், பேய், பிசாசு இது போன்ற விஷயங்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒருவர் தான் கவிதாவின் அம்மா. எனக்கு ஃபோன் கால் செய்து, நீங்கள் கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? ஒரு சின்ன வேலை இருக்குது என்று கூறினார்கள். எங்கள் வீட்டிலிருந்து அத்தை வீட்டிற்கு செல்ல ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஆனால் அன்று ஒரு வேலை காரணமாக என் அத்தை ஊரில்தான் நான் நின்று கொண்டிருந்தேன். என் அத்தை ஃபோன் கால் செய்ததும், இதோ நான் வருகிறேன் அத்தை என்று சொல்லியபடி வைத்தேன். ஆனால் அவர்களின் ஊரில் நான் இருப்பதை ஒருபோதும் சொல்லவில்லை. நான் அங்கிருந்து வருவதற்கு 1/4 மணி நேரம் ஆகும் என்று நினைத்த என் அத்தை குளித்துவிட்டு வெறும் உள்பாவடை மட்டும் தோளில் கட்டி கொண்டு பாத்திரமை விட்டு வெளியே வந்தார்கள்.
அவர்கள் வெளியே வர கரெக்டாக அதே நேரத்தில் நானும் உள்ளே சென்றேன். அத்தையின் அந்த மெல்லிய அழகான கட்டுக்கோப்பான உருவத்தை அரைகுறையான ஆடையில் நான் பார்ப்பேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர்களை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் நான் அசந்து போய் நின்றேன். வளவளப்பான தேகம், கருமையான கூந்தல், அவர்களின் மேனி எங்கும் ஈரத்துளிகள், நெஞ்சிலிருந்து முட்டிக்கால் வரை அந்த பாவாடை இருந்தது. அவர்கள் கழுத்தில் கால்களிலும் நீர்த்துளிகள் தழுவி கொண்டிருந்தது. என்னை பார்த்ததும், வாங்க இப்போதான் வந்தீங்களா என்று வெட்கியபடி தன் உடலை நெளித்து கொண்டு, ஒரு நிமிஷம் உட்காருங்க என்று சொல்லியபடி ரூமுக்குள் ஓடிப்போய் தாழ்பால் போட்டுக்கொண்டார்கள். அந்த கோலத்தில் நான் அவர்களை பார்த்தது கூச்சமாக இருந்திருக்கும் போல. அதான் இப்படி உள்ளே ஓடிவிட்டார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த நிமிடங்கள் என்னை அறியாமல் ஒரு உணர்ச்சி தோன்றியது. அவர்கள் என் அத்தை, நான் அப்படி நினைக்கக்கூடாது என்று என் மனதில் நினைத்தாலும் என்னை மீறி அவர்களின் தேகமும் அந்த நீர் துளிகளும் அவர்களின் கட்டுக்கோப்பான வலுவழுப்பான உடலும் என் கண் முன்னே வந்து நிற்பது போல் தோன்றியது. என் ஆசையின் உணர்வுகள் தூண்டியது. இது தவறுதான், அது எனக்கும் தெரியும். என் மூளைக்கு தெரிந்தது ஏனோ என் மனதிற்கு தெரியவில்லை. இத்தனை நாள் ஆசைக்கு ஏங்கியிருந்த மனம் இப்பொழுது கட்டுப்பாடு இன்றி என்னெல்லாமோ நினைக்க தோன்றுகிறது. ஒருவேளை கவிதா என்னை நன்றாக பார்த்து கொண்டால் நிச்சயம் இதெல்லாம் எனக்கு தோன்றி இருக்காதோ என்னவோ தெரியவில்லை. தவறு என் மீதா, இல்லை என்னை இப்படி ஏங்க வைக்கும் கவிதாவின் மீதா? ஒன்றும் புரியவில்லை. சேலையை மாற்றி விட்டு வந்த என் அத்தை, ஒன்றும் இல்லைங்க, சில பொருட்கள் வாங்க வேண்டும், டவுன் வரைக்கும் போகணும், இந்த நேரத்தில் பஸ் வேறு இல்லை, நாளைக்கு வேலைக்கு போக வேணும், லீவு போட முடியாது, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். இந்த டவுன் வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு என் அத்தைக்கு என்னிடம் கேட்டாங்க. சரி வாங்க போகலாம் என்றேன். அவங்க என்னோட பைக்கில் வந்தாங்க. ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு ஜான் இடைவெளி இருக்கும். அதையும் தாண்டி அவர்கள் மீது இருந்து ஏதோ ஒரு நறுமணம் வந்தது. அது என்னை அவர்கள் பக்கம் ஈர்த்தது. வண்டியை நிதானமாக கவனமாக எடுத்து கொண்டு தான் சென்றேன். ஆனால் என் கண் முன்னே தோன்றியது அவர்களின் அந்த குளித்த தேகம்தான். அவர்களுக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொரு கடையாக சென்று வாங்கி கொண்டு வந்தார்கள். நான் அவர்கள் வாங்கும் அழகை ரசித்து கொண்டு இருந்தேன். அவர்களும் பாவம் தானே, என்னை போன்ற உணர்வுகள் அவர்களுக்கும் இருந்திருக்க தானே செய்யும். சின்ன வயதிலே அவங்க கணவரை இழந்துட்டாங்க. இவ்வளவு ஆசைகளை இத்தனை வருஷமாக கட்டி காக்குறாங்க. ஆனால் என்னால் ஏன் முடியலை அப்படிங்கிறதையும் நான் யோசித்தேன். இன்னொரு பக்கம் கவிதாவால் என்றைக்குமே இனிமே அந்த அன்பையோ இல்லை ஒரு நல்ல தாம்பத்தியத்தையோ நமக்கு கொடுக்க முடியாது. இன்னொரு பொண்ணை தேடி போனால் நிச்சயம் அந்த பொண்ணும் நம்ம கூட சந்தோஷமாக உறவில் இருப்பாளா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அவளால் எப்போ வேணாலும் நமக்கு பிரச்சனை வரலாம். ஆனால் அதுவே எங்கள் அத்தை கூட ஒரு உறவு இருந்துச்சுன்னா நிச்சயம் அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அவங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே சமயம் என் ஆசைகளும் தீர்ந்த மாதிரி இருக்கும், என் அத்தையின் உணர்வுகளையும் தீர்த்த மாதிரி இருக்கும். இது எங்கள் இருவருக்கும் மட்டுமே தெரியக்கூடிய ரகசியமாகவும் இருக்கும். யாரிடமும் இதை பற்றி கூறாமல் இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றியது. நான் எடுத்த இந்த முடிவு சரியாக தான் இருக்கும் என்று நினைத்தேன். போகலாங்க, எல்லாம் வாங்கிட்டேன், கொஞ்சம் பொருள் உங்களுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன், இதை கவிதா கிட்ட கொடுத்துடுங்க என்று என்னிடம் சில பொருட்களை கொடுத்தாங்க. அவ்வளவு பொருட்களை மடியில் வைத்திருக்கும்போது அவங்கள அறியாமலே என் பக்கத்தில் அப்பப்போ உரசுனாங்க. அது எல்லாமே எதர்ச்சியாக நடந்தது. ஆனால் அவர்களின் அந்த சின்ன சின்ன உரசல் என் உடம்பை ஏதோ செய்தது. நிச்சயம் அவர்களுடன் என்னுடைய உறவை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். என் ஆசைகளை என் அத்தையின் மூலம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஆனால் நேரடியாக கூறினால் நிச்சயம் அவர்கள் இதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் பிளான் தோன்றியது. அத்தை நம்மளை தவறாக நினைத்து விடக்கூடாது, அதே சமயம் என் ஆசைக்கும் ஒத்து வர வேண்டும் என்றால் நேரடியாக இதை நாம் பேசக்கூடாது. அவர்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதிக நம்பிக்கை உண்டு. அதை நான் பயன்படுத்தி கொண்டு அத்தையை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஆனால் நான் என்ன செய்தாலும் என் அத்தை அதை பற்றி கவிதாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசிவிடக்கூடாது. அதற்கு என்ன செய்யலாம் என்று நினைக்கும் பொழுதுதான் ஒரு ஐடியா தோன்றியது. மாலை பொழுது இருக்கும். அத்தை வீட்டுக்கு சென்றேன். உள்ளே இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றேன். வாங்க, இப்போ தான் வந்தீங்களா, என்ன திடீர்னு, எதுவும் சொல்லவே இல்லை என்று கேட்டார்கள்.
உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுவும் முக்கியமான விஷயம். என்னாச்சு? ஏன் உங்கள் முகமெல்லாம் வாடி இருக்கு? கவிதா ஏதும் பிரச்சனை பண்ணாளா என்று அக்கறையாக கேட்டார்கள். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அதே சமயம் என்னால் சொல்லாமலும் இருக்க முடியலை என்றேன். சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் தயங்கமாக சொல்லுங்கள். உங்களோட தயக்கம் எனக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது. என்னாச்சு என்று கேட்டார்கள். கவிதா கொஞ்ச நாளாக சரியில்லை. அவள் நடந்துக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறா, கோபமாக இருக்கா. அவளுக்கு பூ வாங்கி கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாள். பிள்ளைகளையும் திட்டிக்கிட்டே இருக்காள். ஒரு மாதிரி ஒரு இடத்தையே குறுகுறுன்னு பார்த்து கொண்டு முறைத்து கொண்டும் இருக்கிறாள். பச்சை பிள்ளைக்காரி வெளியே செல்லும்போது எதையும் பார்த்து பயந்துட்டாளா என்னன்னு தெரியலை. கவிதா இப்படியெல்லாம் கோவப்படுறவளே கிடையாது. என் மேலே அவ்வளவு அன்பாக இருப்பாள். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக தான் இப்படியெல்லாம் பண்ணுதா. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஏதாவது மாந்திரிகம் தாய்த்து கொடுக்குற சாமியார் தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்று வருத்தமாக கூறுவது போல் கூறினேன். என் அத்தைக்கு சாமி, தாயத்து, பூசாரி, சாமியார் என்றால் அதிக நம்பிக்கை. பயத்தில் அவள் செருப்பு போடாமல் தெருவில் ஏதும் நடந்தாளா என்று கேட்டார்கள். எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் செயல்பாட்டில் அதிக மாற்றம் இருக்கிறது. இப்படியே விட்டால் சரியாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச சாமியார் யாராவது இருக்காங்களா, இதுக்கு வேறு ஏதாவது பண்ணணுமா என்று கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். நான் சொல்லியது அப்படியே நம்பிய என் அத்தை, அச்சச்சோ, என் பொண்ணுக்கா இப்படி நடக்கணும்? நான் கும்பிடாத தெய்வமே கிடையாது. ஆனால் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிட்டே என்று பயந்தார்கள். எனக்கும் உள்ளுக்குள் பயம் இருந்தது. இதை பற்றி கவிதாவிடம் கூறி விடுவார்களோ என்று. ஆனால் அதற்கு அவங்க அம்மாவே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். என்னிடம் கூறியது போல் கவிதாவிடமும் இதை பற்றி பேசிவிடாதீர்கள். அவளுக்கு அப்படி ஏதாவது காத்து கருப்பு பிடித்திருந்தால் உண்மை தெரிந்துவிட்டது என்ற ஆத்திரத்தில் அது ஏதாவது செய்துவிடப் போகிறது. நான் இதை பற்றி அவளிடம் கூற மாட்டேன். நீங்களும் கூற வேண்டாம். நான் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு உங்களிடம் சொல்கிறேன். இது வரைக்கும் இதை பற்றி கவிதா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அவள் ஏதாவது முன்ன பின்ன தவறாக நடந்துக்கிட்டாலும் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க என்று அக்கறையாக கூறினார்கள். நானும் சோகத்தில் இருப்பது போல் காண்பித்து கொண்டு உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டேன். நான் கூறிய அனைத்தையும் என் அத்தை நம்பிவிட்டார்கள். மறுநாள் விடிந்தது. எனக்கு பக் பக் என்று இருந்தது. எப்படியும் இந்த நேரத்திற்கு என் அத்தை எனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டும். சாமியாரிடம் கேட்டு கூப்பிடுகிறேன் என்றார்கள். அவர்களிடம் ஃபோன் காலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அரை மணி நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அது என் அத்தையிடமிருந்து தான். நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா இல்லை தனியாக இருக்கீங்களா என்று கேட்டார்கள். சொல்லுங்கள், நான் தனியாக தான் இருக்கிறேன். இப்போ தான் வெளியே வந்தேன். என்னாச்சு, சாமியார் பேசினீர்களா என்று கேட்டேன். நீங்கள் வீட்டுக்கு வாங்க, இதை பற்றி பேசலாம் என்றார்கள். நானும் வேகமாக கிளம்பி சென்றேன். என் அத்தையின் வீட்டுக்கு சென்று திண்ணையில் அமர்ந்தேன். என் அத்தை என் சத்தத்தை கேட்டு வெளியே வந்தார்கள். சாமியாரிடம் நான் பேசிவிட்டேன். உங்களை வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் போகும்போது தனியாக தான் போகணும். யார்கிட்டேயும் இதை பற்றி சொல்லக்கூடாது. போகும்போது அவளோட தலைமுடி கொஞ்சத்தை கொண்டுட்டு போவீங்களாம். தலைமுடி எதுக்கு என்று சந்தேகமாக கேட்டேன். தெரியலங்க, சாமியார் அதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டார். நீங்கள் போகும்போது அவர் சொன்னபடி கவிதாவின் தலைமுடியை கொஞ்சமாக கொண்டுட்டு போங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படிங்கிறத கேட்டு அதன்படி நடங்க. நிச்சயம் கவிதா சரியாயிருவா. இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என்று கூறினார்கள். என் ஆசைகளை என் மனதில் அடக்கி கொண்டு சரிங்க, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லியபடி உடனே கிளம்பி விட்டேன். என் மீது எந்த சந்தேகமும் என் அத்தைக்கு வரவில்லை. ஆனால் என் மனதில் ஒரு நம்பிக்கை வந்தது. எப்படியும் என் அத்தையை என் ஆசைக்கு சம்மதிக்க வைத்து விடலாம் என்று. ஆனால் அதற்கு நான் சரியான திட்டம் போட வேண்டும் என்று யோசித்தபடி வீட்டுக்கு சென்றேன். வழக்கம் போல கவிதா என்னை பார்த்ததும் எரிச்சலாக பேச ஆரம்பித்தாள். ஆனால் அன்று அவள் பேசிய எதுவும் எனக்கு பெரிதாக படவில்லை. மனதில் ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம், சின்ன நம்பிக்கை. இருண்டு போன என் வாழ்விற்கு ஏதோ ஒரு சிறிய வெளிச்சம் தெரிவது போல் இருந்தது. அன்று இரவு ஃபோன் கால் செய்து நாளைக்கு போய் சாமியாரை பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது யார்கிட்டையும் பேசக்கூடாது, தனியாக போய்விட்டு வாருங்கள் என்று கூறினார்கள். அன்றிலிருந்து ஒரு 5 நாட்கள் என் அத்தைக்கு நான் ஃபோனும் செய்யவில்லை, வீட்டிற்கும் போகவில்லை. சரியாக 6வது நாள் என் அத்தையின் வீட்டிற்கு சென்றேன்.
நான் போனதும் பதட்டமாக, என்ன ஆச்சுங்க, சாமியார் பார்த்தீங்களா, என்ன சொன்னார் என்று கேட்டார்கள். இல்லைங்க, வேறு ஒரு நல்ல சாமியார் இருந்தால் சொல்லுங்க, அங்கே போய் பார்க்கலாம் என்றேன். ஏன், என்னாச்சு, இவர் நல்லா தான் பார்ப்பார் என்று கேட்டார்கள். சரியாதான் இருந்துச்சு, காற்று கருப்பு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு அவர் சொன்னார். அதை எல்லாமே கவிதா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாள். ஆனால் அவர் வேறு விஷயங்களையும் என்னால் செய்ய முடியாது. இதுக்கு வேறு மாற்று வழி ஏதாவது இருக்கா என்று கேட்டேன். ஆனால் அது எதுவும் கிடையாது. கவிதாவை பயம் காட்டின ஒரு தீராத ஆசை கொண்ட இளம்பெண்ணாம். அந்த ஆன்மாவை அவள் உடம்பிலிருந்து விரட்ட வேண்டும் என்றால் நான் கொண்டு போன கவிதாவின் தலைமுடியை கருக வைத்து மையாக தயாரித்து அந்த மையை வைத்து ஒன்று செய்ய இருக்கிறார். அதை நான் எப்படி செய்ய முடியும்? இதை தயக்கத்தோடு கூறினேன். பதட்டத்தில் என் அத்தை, அந்த சாமியார் என்னதான் சொன்னார், என்கிட்ட சொல்லுங்க என்று ஆர்வமாக கேட்டார். உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல என்று தயக்கமாக நின்றேன். வேறு வழியின்றி கூறுவது போல் தயக்கமாக கூற ஆரம்பித்தேன். கவிதா உடம்பில் இருக்கும் அந்த இளம்பெண்ணின் ஆத்மா போக வேண்டும் என்றால் அந்த பெண்ணிற்கு ஆக்ரோஷமான ஒரு கோபம் வர வேண்டும். அதற்கான கவிதாவின் தலைமுடியை தயாரித்த மையை ஒரு விதவை பெண்ணின் நெற்றியில் வைத்து நானும் அந்த மையை என் நெற்றியில் வைத்து இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டுமாம். குறிப்பாக அந்த பெண்ணும் நானும் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக இருக்கும் பொழுது உச்சத்திற்கு செல்ல வேண்டுமாம். ஒருவேளை அரைகுறையாக முடித்தால் அன்று பலிக்காதாம். அது மட்டுமல்ல, நாளை வரும் அமாவாசையில் ஆரம்பித்து அடுத்த அமாவாசை வரைக்கும் நாங்கள் இதேபோல் தினமும் செய்ய வேண்டுமாம். அது எப்படி சாத்தியமாகும் என்று நினைத்தேன். வேறு ஏதாவது மாற்று வழி இருக்குமா என்று கேட்டேன். வேறு எந்த மாற்று வழியும் கிடையாது. விதவை பெண்ணாக இருக்க வேண்டும். அவள் நெற்றியில் கவிதாவின் தலைமுடி மையை வைக்க வேண்டும். அதே சமயம் இறந்து போன அவர் கணவரை தவிர இன்னொரு ஆண் அந்த பெண்ணை தீண்டி இருக்கக்கூடாதாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் எங்கே போய் தேடுவேன்? அப்படியே தேடி கண்டுபிடித்தாலும் அந்த பெண் இதற்கு சம்மதிப்பாளா? அவள் சம்மதம் சொன்னாலும் நான் இதற்கு எப்படி ஒப்புக்கொள்வேன்? இது கவிதாவிற்கு செய்யும் துரோகம் அல்லவா என்று கவலையுடன் கூறுவது போல் கூறினேன். வேறு ஒரு நல்ல சாமியாரோடு இருந்தால் சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட போய் பார்க்கலாமுங்க. அது மட்டும் இல்லை, எந்த சாமியார்கிட்ட போனாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. தீராத ஆசை கொண்ட ஒரு இளம்பெண்ணின் ஆன்மா உச்சக்கட்ட கோபம் அடைய வேண்டுமென்றால் அந்த பெண்ணின் தலைமுடியை வைத்து இப்படி செய்தால்தான் அந்த பெண்ணின் ஆத்மா போகுமாம் என்று உறுதியாக கூறிவிட்டார்கள். நான் என்ன செய்வேன்? இன்னொன்று சொல்கிறேன். கவிதா நாட்கள் ஆக ஆக அவளின் மனநிலைமை மோசமாய் கொண்டே இருக்கிறது. வீட்டிற்கு போவதற்கே பயமாக இருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் அவள் கிட்ட போய் இப்பொழுது 3-4 மாதங்கள் ஆகிறது. என்னை அவள் பக்கத்திலே வரவிடுவதில்லை. அன்பாக கூட ஒரு 4 வார்த்தை பேசியதில்லை. வீட்டிற்குள் நுழைந்தாலே முறைத்து தான் பார்க்கிறாள். சண்டை தான் போடுகிறாள். எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறினேன். நான் கூறிய மற்ற அனைத்தும் பொய்யாக இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் உண்மையானது என்று பேசிக்கொண்டேன். என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு என் அத்தை மிகவும் அதிர்ச்சியானார்கள். அவர்களின் மனதில் ஒரு விதமான பயம் ஏற்பட்டது. தன் மகனின் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற அச்சம் இருந்தது. சரி விடுங்க, இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். வேறு நல்ல சாமியார் யாராவது இருந்தால் பார்க்கலாம் என்று சொல்லியபடி நான் கிளம்பிவிட்டேன். அன்று இரவு முழுக்க எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் கூறியதை என் அத்தை நம்பியிருப்பார்களா? ஒருவேளை நம்பினால் என்னுடன் நன்றாக இருப்பார்களா? அப்படி இருந்தால் என்னவெல்லாம் செய்து இருப்பேன். நாங்கள் இருவரும் எப்படி இருந்திருப்போம்? அவர் என் ஏக்கத்தை தீர்த்து வைத்தார்களா? அதன் பிறகு உண்மை தெரிந்ததா? இல்லை, முன்பே உண்மை தெரிந்திருக்குமா? ஒருவேளை என் சூழ்ச்சியின் உண்மை தெரிந்திருந்தால் அதன் பிறகு என்ன நடந்திருக்கும்? இதை தெரிந்து கொள்ள பார்ட் 2 வீடியோவாக நாளைக்கு வரும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத பல அதிர்ச்சி திருப்பங்களும் பார்ட் 2 வீடியோவில் இருக்கும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வீடியோவோட நம்ம பார்க்கலாம், என்னதான் நடந்துச்சு அப்படின்னு.